ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு டீ டைம். இன்றைக்கி நம்ம வந்து டெக்னாலஜியோடைய அட்வான்ஸ்மெண்ட்டில் இருக்கிற பிரச்சனையை பற்றி பார்க்க போகிறோம். அப்படி என்னடா பிரச்சனை அப்படின்னா, சீனாவில் ஒரு ஆப் டிசைன் பண்ணியிருக்காங்க. அதாவது BATBSM அப்படின்னு ஒரு ஆப்பு. இந்த ஆப்போட வேலை என்ன அப்படின்னா, இப்போ வெஹிக்கிள்ஸோடைய நம்பர்ஸ்லாம் அதிகமாக இருக்கிறதுனால அதில் இருக்க பேட்டரியோட ஹெல்த் எப்படி இருக்குது, எவ்வளோ சார்ஜ் இருக்குது, அந்த பேட்டரி எவ்வளோ ஹெல்த்தியாக இருக்குது, எப்போ அந்த பேட்டரியை மாற்றணுமா வேணாமா, ஆரோக்கியமாக இருக்கா அப்படின்றதெல்லாம் செக் பண்ணுறதுக்கு, மானிட்டர் பண்ணுறதுக்காக ஒரு நல்ல காரணத்துக்காக உற்பத்தி பண்ணப்பட்ட ஒரு ஆப். இதில் ஒரு சிக்கல் இருக்குது. என்ன சிக்கல் அப்படின்னா, இந்த ஆப்பை வச்சு இப்போ நம்ம எந்த வண்டியோட கனெக்ட் பண்ணுறோமோ, இப்போ ஸ்கூட்டர் வச்சுருக்கோம், இல்லை ரிக்ஷா ஓட்டுறாங்கல்ல, பச்சை கலரில் ஒரு ஆட்டோ பார்த்துருப்பீங்க இப்போல்லாம் புதுசாக ரிக்ஷா. அந்த மாதிரி ஆட்டோவில் கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா ப்ளூடூத் எனேபிள்டான இருக்கிற வெஹிக்கிளில் வந்து அதை கனெக்ட் பண்ண முடியும் அந்த ஆப்பை. அப்படி கனெக்ட் பண்ணிட்டோம்னா பேட்டரியை கில் பண்ணுற சுவிட்ச் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதில் அந்த சுவிட்சை ஆன் பண்ணிட்டா அது வந்து பேட்டரி டிஸ்கனெக்ட் ஆகிடும், வண்டி வந்து ஆஃப் ஆகிடும். இதில் என்னடா பிரச்சனை, ஒருத்தவங்க ஆப் யூஸ் பண்ணுறாங்க, அவங்க வண்டியோட அவங்க கனெக்ட் பண்ணுறாங்க, அது வேணும்னா ஆஃப் பண்ணிக்க போகிறாங்க, வேணும்னா ஆன் பண்ணிக்க போகிறாங்க, அவ்வளோதானே. அப்படின்ற மாதிரி நீங்கள் சிம்பிளாக யோசிச்சிங்கன்னா, நம்ம பயலுக கிருத்துருவம் பிடிச்ச பயலுகளாக இருக்காங்க. இதில் என்னென்னா கிளிச்சு என்னென்னா, இது ப்ளூடூத் எனேபிள்டாக இருக்க எந்த வெஹிக்கிள் ரோட்டில் போனாலும் அதை உடனே டிடெக்ட் பண்ணி அது கூட கனெக்ட் பண்ண ட்ரை பண்ணி கனெக்ட் ஆகிடுது. ரேண்டமாக உங்கள் வண்டின்னு இல்லை, இப்படி ரோட்டில் போகையில் ஒரு ரிக்ஷா போயினுக்குதுன்னா அதை அப்படியே ஆன் பண்ணி அப்படியே ஸ்கேன் பண்ணிங்கன்னா டக்குன்னு அந்த வண்டியோட கனெக்ட் ஆகிடுது. அதோட பேட்டரியை நீங்கள் கில் பண்ணிட்டீங்கன்னா, ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா அந்த வண்டி ஓடிக்கிட்டு இருக்கையிலே நின்றுது. இது டெல்லி பக்கம் பெரிய பிரச்சனையாயிருக்கு. நார்த் இந்தியாவில் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த மாதிரி ப்ராங்க் பண்ணுறதுக்காக சோஷியல் மீடியாவில் வீடியோ போடுறதுக்காக இந்த ரீல்ஸ் மோகத்தில் போயிட்டுருக்க வண்டி, ரோட்டில் சவாரி ஓட்டிகிட்டு இருக்க வண்டியை இந்த மாதிரி ஆஃப் பண்ணி விட்டு விளையாடிருக்காங்க. भाई ये देखो, ये नया ऐप आया है मार्केट में, ये आगे जा रहा है, ये कनेक्ट है इससे, ठीक है, आप देखना तेरी वैन भी சிரிச்சு இந்த வீடியோலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஏன்டா அப்படி மற்றவங்களை துன்பப்படுத்தி சிரிக்கிறது என்ன ஒரு ஜாலின்னு தெரில. அந்த மாதிரி பண்ணிடுறாங்க. இதில் ஒரு ஆட்டோ ரிக்ஷாவுக்கு வந்து அந்த ஓனரு பாவம், அவர் வந்து சாதாரண சாமானியன். அவர் இந்த ஆப்பு இது மூலமாக ஆஃப் பண்ண முடியும், இந்த விவரம்லாம் அவருக்கு தெரில. அவர் வந்து உண்மையிலேயே வண்டி நின்றுச்சு, புதுசாக டியூ கட்டி வாங்கின வண்டி என்னன்னே தெரியலையே நின்றுச்சே, இன்றைக்கி சவாரி எப்படி ஓட்டி பிழைக்க போகிறோன்னு சொல்லிட்டு அவர் கண் கலங்கி ஹிந்தியில் தான் பேசுகிறார். ஆனால் பேசுறது நமக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகிற அளவு அவருடைய இமோஷன் வந்து அதிகமாக இருந்தது அந்த வீடியோவில். அந்த மாதிரி ஒரு வீடியோ போட்டதுக்கப்புறம் அது சோஷியல் மீடியாவில் செம்ம வைரலாக போகுது. என்னடா ஆப் இது அப்படின்னு பார்த்தா, இது ஆட்டோ ரிக்ஷாவை மட்டும் டார்கெட் பண்ணுறது கிடையாது, ஸ்கூட்டர்ஸையும் இது டார்கெட் பண்ணுது. ஒரு லோயர் எண்ட் மாடல், ஏதோ ஒரு புதுசாக ஒரு பிராண்டு ஒரு ஏரியாவில் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரியாக அந்த மாதிரி ஸ்கூட்டர்லாம் டெவலப் பண்ணி வைக்கிறாங்கன்னா அந்த ஸ்கூட்டரையும் நம்மளால் ஆஃப் பண்ண முடியுது அப்படிங்கிற மாதிரி வீடியோலாம் வருது. भाई कोई बहन का लोड़ा ये मेरी टिल्ली को लॉक करके चला गया, इसकी माँ की चूत मारूं नहीं तो बहन के लोड़े की। पिछले 2 घंटे से परेशान हो रही हूँ, गाड़ी चलने को राजी नहीं हो रही है। ஸோ இந்த ஆப்பில் இவ்வளோ பெரிய ஒரு கிளிச் இருக்குது, இதுலேருந்து எங்களை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு இப்போ டெல்லியில் இருக்க ரிக்ஷா ஓட்டக்கூடிய எல்லா ஓட்டுநர்களும் என்ன பண்ணுறாங்க, ஒரு ஸ்ட்ரைக் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ஏன்னா எங்களுக்கு வந்து ஒரு பப்ளிக் சேஃப்டி வேணும், முக்கியமாக சேஃப்டி கன்சர்ன் தான் இது. ஏன்னா ஓடிக்கிட்டு இருக்கும்போது ஓடுற ரோட்டில் டக்குன்னு ஒரு வண்டி ஆஃப் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு என்னென்னே தெரியாது, டக்குன்னு ஓரம் கட்ட முடியாது, இல்லை விபத்து ஏற்படலாம், இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது. இதுலேருந்து எங்களுக்கு பாதுகாப்பு வேணும், இந்த ஆப்பை வந்து பேன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வலியுறுத்தி இப்போ ஆர்ப்பாட்டம் லெவலுக்கு போயிட்டுருக்கு. ஸோ நமக்கு வந்து இதுலேருந்து 2 விஷயம், டெக்னாலஜியை நல்ல விதமாகவும் நம்ம பயன்படுத்த முடியும், இந்த மாதிரி நாச வேலை பண்ணுறதுக்கும் பயன்படுத்த முடியும். இது வந்து எந்த அளவுக்கு ஒரு ஆரோக்கியமான விஷயமாக பார்க்குறாங்க அப்படின்றது ஒரு பார்வை இருக்குது. மற்றவங்கள நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே இந்த ப்ராங்க் பண்ணுறோம் அப்படிங்கிறதெல்லாம் வேறு. எனக்கு ஒருத்தனை தெரியும், அவன் ஒரு ஸ்கூட்டர் வச்சுருக்கான், பார்க்கிங்கில் வச்சு விளையாடுறதுன்றது வேறு. சம்மந்தமே இல்லாமல் ஒரு வண்டி ரிக்ஷாவில் போய் நிற்கிறாரு, அவர் வண்டி ஆஃப் பண்ணி விளையாடுறது இருக்குல்ல, அது ரோட் சேஃப்டியில் பல பேரோட வாழ்க்கையை கேள்விக்குறியாக்குறது. அந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்துட்டு அந்த ப்ராங்க் வீடியோன்னு ஜாலியாக போடுறது எந்த விதத்துலையுமே ஏற்றுக்க முடியாது. அவங்க மேலெல்லாம் நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் வலியுறுத்திட்டு இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் இப்படி நம்ம மானிட்டரே பண்ணாமல் எந்த ஆப்பு வேணால் இந்தியாவுக்குள்ளே லான்ச் பண்ணலான்னு சொல்லிட்டு எப்படி விடுறாங்க, ஒரு ஸ்க்ரூட்டினியே இருக்காது. ஒரு ஆப் இப்படி இருக்கணும், இந்த ஆப்புக்கு வந்து இதெல்லாம் வரம்பு முறை, இந்த மாதிரி விதிகளுக்கு உட்பட்டு தான் இந்தியாவில் ஆப்பெல்லாம் டிசைன் பண்ண போடணும், இல்லை இந்தியாவில் வெளிநாட்டு ஆப்பெல்லாம் வந்து ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரம்பு முறையே இல்லையே. யார் வேணாலும் எந்த ஆப் வேணாலும் டிசைன் பண்ணலாம், டப்புன்னு ரிலீஸ் பண்ணலாம், அதை வந்து எல்லாருமே பயன்படுத்திக்க முடியுன்ற மாதிரி ஓப்பன் சோர்ஸாக இருக்குது அப்படின்ற ஒரு அச்சத்தையும் இப்போ வெளிப்படுத்த ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இது வந்து ஒரு நமக்கான ஒரு அவேர்னஸ்க்காக தான். இதை வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்க்கணுன்னு யாரும் பண்ணாதீங்க. நமக்கு அது விளையாட்டாக இருக்கலாம், இதனால் பாதிக்கப்படுறவங்களோட மனநிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ரோட்டில் போயிட்டு இருக்கும்போது ஒரு வண்டி ஆஃப் ஆயிடுச்சு, என்னன்னே தெரியல அப்படின்றப்போ
அந்த அந்த டைமில் இருக்க டென்ஷன் இருக்குல்ல, அதை யார்கிட்டையுமே கொடுத்துறாதீங்க. அது ரொம்ப தப்பு. இந்த மாதிரி ரீல்ஸ் முகத்தில் இப்படிப்பட்ட மற்றவங்களை கஷ்டப்படுத்தி நம்ம ரீல்ஸு வியூஸ் பார்க்கணும் அப்படின்ற எண்ணத்தையும் தயவு செஞ்சு இருந்துச்சுன்னா மாற்றிடுங்க.